இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாறா, டேய் என்னடா ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லடா, எனக்கு என்னமோ அவங்கள தனியாக அனுப்புனது தப்புன்னு தோணுதுடா. டேய் அது கோயில் நடைமுறைடா, நாம எப்படி மாத்துறது? டேய் நீயும் புரியாமல் பேசிக்கிட்டு எந்த காலத்துலடா இருக்காங்க? காட்டு வழி பாதரா, போகிற வழியில் என்ன ஆபத்து வேணாலும் இருக்கலாம். டேய் சாமி காரியம்டா, எதுவும் தப்பா நடந்துடாது, நீ பொறுமையாரு. இப்ப நீ ஏதாவது சொன்னா ஊருக்காங்க கோச்சுப்பாங்க. இல்லடா, என்னால் தப்புன்னு தெரிஞ்சும் பொறுத்துட்டு இருக்க முடியல. கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், அதுக்குன்னு உயிரை பணையம் வைக்கிற அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. ஐயா. ஆமாங்க, பண்ணிடலாம். சொல்லு தம்பி. எங்கள் வீட்டு பொண்ணுங்க தனியாக போகிறது எனக்கு சுத்தமாக சரியாக படலை. அதுவும் அந்த காட்டு வழி பாதெல்லாம் ஆபத்துன்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் கூட துணைக்கு போகிறேன். இல்லப்பா, இது பல வருஷமா இருக்கிற நடைமுறை, உனக்காக அதை மாற்ற முடியாது. ஐயா, உங்கள் காலம் வேற, இந்த காலம் வேற. அந்த காட்டில் போகிற வழியில் ஒரு லைட்டு கூட கிடையாது. கையில் இருக்கிற விளக்கோட வெளிச்சத்தை வச்சு எவ்வளோ தூரம் போவாங்க? நான் போயிட்டு வரேங்க. என்னப்பா ராமச்சந்திரா, நாங்க ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஓப்புல என்னன்னா யூகமா பேசிட்டு இருக்கான். நீ போப்பா, தாராளமா போ. ஆனா யாரோ உங்க கூட துணைக்கு போனாலும் அந்த குடும்பத்தையே இந்த திருவிழாவோட மொத்தமா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம். அடுத்த திருவிழாவை நீ வீட்டிலே கும்பிட்டுக்க வேண்டியதுதான். ஏங்க என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டேய் ராகவா, அவன் அமைதியா இருக்க சொல்றான். சரிப்பா, சும்மா இருடா. அப்பா இல்லப்பா, நான் சொல்றது ஒரே ஒரு தடவையாவது கேளு. என்னடா நீ? அதான் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் பொறுமையாரு, அப்பாவை கோவப்படுத்தாத. நான் சொல்றது புரியாம பேசுறீங்கடா, எனக்கு பதட்டமா இருக்கு. புரிஞ்சுக்கடா, கொஞ்சம் அமைதியாரு, பாத்துட்டு இருக்காரு.